கலைமகள் தமிழ் வித்தியாலய பாடசாலையானது இப்பொழுது 80 ஆண்டு நிறைவை எட்டி கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்ற இந்த வேளையிலே 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி எமது பாடசாலையிலே ஸ்ரீ செல்வ விநாயகர் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அன்றைய தினம் 1008 சங்குகள் வைத்து கும்பாபிஷேகம் மிக ஆடம்பரமாக நடைபெற்று அந்த அருள் கடாட்சம் இந்த சூழலில் இருக்கின்ற பாடசாலை சமூகத்திற்கு கிடைத்துள்ளது. அதை தொடர்ந்து ஒரு வருட பூர்த்தி விழா இன்றைய நாள் நிகழ்கின்றது. அந்த நிகழ்வை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக விரும்பிகள் அனைவரும் ஒன்று கூடி இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு எமது முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய பிரபா கணேசன் அவர்களும் எமது மேல்மாகாண சபை உறுப்பினர் வயஸ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பாடசாலையுடைய வளர்ச்சியிலும் பல தடைகளை தாண்டி இந்த பாடசாலை மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற அபாவிலும் என்னோடு தோளோடு தோள் நின்று என்னை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள். தலைநகரிலும் குறிப்பாக மேல் மாகாணத்திலும் தமிழ் மக்களுடைய இருப்பை உறுதி செய்பவைகள் பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள் மற்றும் கோவில்கள், அதே போல் ஏனைய மதஸ்தாபனங்கள் தான். அந்த வகையிலே அது மட்டுமல்ல, ஒரு பாடசாலையிலே இன்றைக்கு அறநெறி என்பது குறைந்து கொண்டு செல்கின்ற காலகட்டத்திலே இங்கே ஒரு கோவில் அமைவது என்பது கட்டாயமான ஒரு தேவையாக இருக்கின்றது. இன்றைய தினம் கொழும்பு வடக்கு கலைமகள் தமிழ் வித்தியாலயத்தில் இன்றைய வருடாபிஷேகத்தை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு இலங்கை கொழும்பு மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த பாடசாலையை விளங்குறதுக்கு எங்களோட செல்வ விநாயகர் விநாயகரும் மற்றும் கலைமகளும் துணை புரிஞ்சு கொண்டிருக்கிற